திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவில் 63 நாயன்மார்களை பள்ளி மாணவர்கள் தோளில் சுமந்து மாட வீதியில் உலா வந்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா வரும் 3ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் 6ஆம் நாள் தீபத் திருவிழாவில் 63 நாயன்மார்களை பள்ளி மாணவர்கள் சுமந்து மாட வீதியில் உலா வந்தனர். பசங்கள் ஒரு ஆர்வத்தோட சாமி தூக்குன்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்கூல் மூலியமாக வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூல் நேம் விஷன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கள் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாரும் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கோவில்லையுமே எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பசங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லா பண்ணணுன்ட்டு எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இந்த ஆண்டு தீபத் திருவிழா இது 6ஆம் நாள். எங்கள் 63 நாயன்மார்களுக்கு பவனி வர நாள் என்று எங்கள் பள்ளி மாணவர்கள் தன்னார்வலராகவும் நாட்டு நல பணி திட்ட மாணவர்களாகவும் ஸ்கவுட் மாணவர்களாகவும் தொண்டர்களாகவும் கலந்து கொண்டு இந்த 63 நாயன்மார்களை சுமந்து மாட வீதி வருகிறோம். இது ஆண்டாண்டு காலம் நடைபெற்று கொண்டிருக்கிற தொண்டு பழமையான ஒரு திருவிழா. திருவண்ணாமலையினாவே கார்த்திகை தீபம் தான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இந்த கார்த்திகை தீபத்தில் வருஷம் நல்ல சிறப்பான கூட்டமும் சிறப்பான தரிசனமும் எல்லாரும் ஒரு அண்ணாமலையார்கிட்ட நடத்திட்டு வராங்க. இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 6ஆம் நாள் 63 நாயன்மார்கள் வராங்க. வருஷம் இதே மாதிரி நடக்குது. இந்த ஆறாம் நாள் உற்சவத்தில் 63 நாயன்மார்களும் கால உற்சவம் இப்போ நடக்க போகுது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருமே நல்லா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் வருஷம் எங்கள் டீமாக நாங்கள் நாதஸ்வரம் தவில் அண்ணாமலையாருக்கு வாச்சிட்டு வரோம். நல்லா சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வரோம். இது வரைக்கும் எல்லா வருஷமே நாங்கள் இந்த திருவிழா எல்லாமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் யானை மேலே வராரு. இன்றைக்கி 63 நாயன்மார்களோட திருவிழா நடக்குது. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், பிரமாண்டமானது. இன்றைக்கி எல்லா ஊர்லேருந்துமே இது பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று எல்லாரும் இது வரைக்கும் பண்ணதோட இந்த வருஷமே நல்லாவே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம கோவிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தோட உற்சவத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு கோஆர்டினேஷன் பண்ணி எல்லாருமே உள்ள விட்டால் நல்லா இருக்குன்றது தான் மக்களோட கருத்து.